வெயில் தான் பட்டையை கிளப்புது. பாருங்க, கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் ஒரு மாதிரி ஆசமா இருக்கு இடம். நான் உண்மையாவே சொல்றேன், ஒரு மாதிரி நல்லா இருக்கு. மேபி இந்த வெயில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி அனல் காத்தா வெயிலா போட்டு கொடாயுது. சப்போஸ் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா என்ஜாய் பண்ணும். ஒரு மாதிரி ஈவினிங் டைமோ இல்லை ஒரு மாதிரி பனி சூடுற மாதிரி இருந்தாலோ ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். காட்டில் ஏறும்போது இந்த காடை பாருங்க, இந்த காடை ஏறும்போது அப்படியே ஃபுல்லாக அந்த சைட்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். நீங்கள் இந்த பக்கம் வந்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்க எப்போ வந்திருப்பீங்க, என்ன டைம்ல வந்திருப்பீங்க, நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு ஃபுல்லா மழை பெய்யும். என்னடா இதுக்கு வந்ததே இல்லைன்னு கேட்டா, நான் மகாராஷ்டிரா வந்ததில்லை, சரி மத்திய பிரதேசம் வந்ததில்லை, மகாராஷ்டிராவுக்கு தான் வந்திருக்கேன். அதுல சீரடி கோயிலுக்கு இந்த ட்ரெயின் வருவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்தது. இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டு வந்ததுல இதான் பார்க்குறேன். நாங்கள் பார்க்கும்போது இடம் அவ்வளோ பிடிச்சிருக்கு. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல இருந்தோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, இதை சுற்றி பார்க்கும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. இந்த பக்கத்தில் பாருங்க, வரைய பாருங்களேன், நம்ம பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். வசதி தானே. எம்பி பார்டரும் கிராஸ் பண்ணியாச்சு. என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு நான் இப்போ பக்கத்தில் போடுறேன் பாருங்க ஒரு ஃபோட்டோவை. நம்ம வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 11,990 தான். ஆல் ஓவர் வெயிட், டோட்டல் வெயிட் இன்ஜிவிட். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 18,500 போடவே உள்ள என்ன பண்ணிட்டாங்க, 500 ரூபா கூட அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக 300 ரூபா தானா, 500 ரூபா கூட அப்படின்ட்டாங்க. வெயிட்டுக்கு 100 ரூபா, உங்களுக்கு பர்மிட்டுக்கு 300, ஆர்டிஓ சார்ஜ் 300 ரூபா, பேமெண்ட்டுக்கு ஒரு 100 ரூபா, மொத்தமே 400 ரூபா தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வண்டி வெயிட் இருக்கு 500 ரூபா கொடுன்னு சொல்லிட்டு 500 ரூபா ப்ளஸ் பேமெண்ட்டுக்கு ஒரு 100 ரூபா, 600 ரூபா கொடுத்துட்டோம். அங்கே போய் கேட்க போனதுக்கு தூக்கி இப்படி கடாசுறாங்க, எடுத்துட்டு போ அப்படின்றாங்க. அப்புறம் கூட வந்த டிரைவர் அண்ணா இருக்கார்ல, அவரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாப்ல. என்னங்க அப்படின்னு, 300 ரூபா தானே அப்படின்னாரு. இல்லை 500 ரூபா கொடு அப்படின்னு அவர்கிட்ட கத்துறாங்க. ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவர் 500 ரூபா எடுத்து கொடுத்துட்டாப்ல. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்தால் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கங்க. உங்கள் வண்டி எல்சிவியாக இருந்தால் வெயிட்டை கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி முட்டாள்தனமாக மூவ் பண்ணாதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ எம்பி உள்ளே போயாச்சு, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகணும். ஆகிட்டு நல்லா ஒரு பார்க்கிங்காக பார்த்து வண்டியை போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் ஒரு 3-4 மணிக்கு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் ஃபுல்லாக தமிழ்நாடு வண்டிகளாக இது பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அங்கே போயிட்டு குளிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் முடிஞ்சால் போட்டுட்டு ஒரு டீயை ஒன்று போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்புற மாதிரி. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே இன்னொரு இடம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் சேஃபாக செக்யூராக இருக்கும், நீ அங்கே போய் ஸ்டே பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அங்கே போய் நான் அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். திருப்பி சொல்கிறது தான், லைனுக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் சுதாரணமாக வாங்க. தெரியாமல் வந்து நிறைய விஷயங்களை இறக்காதீங்க. கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு பெரிய தொகைனா எப்படி தேவையில்லாமல் செலவு பண்ணேன். அதாவது இந்த ஆர்டிஓ சார்ஜஸ் அது இதுன்னு இப்போ ஒரு அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டேன். அதை நான் வீடியோ எண்டில் லாஸ்ட்டாக நம்ம கணக்கு போடுவேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் எவ்வளோ ஆர்டிஓ கொடுத்துருக்கேன், பார்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன், அது எங்கெங்கே எவ்வளோ கொடுத்துருக்கேன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் வந்தாலும் அப்படி இருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அந்த கமெண்ட்டை வேறு யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க.
ரீசெண்டாக தான் ஆயிருக்குது. இந்த பாருங்கள், வண்டி ஏற்றிட்டு வந்து மேலே ஏற்றிருக்காங்க. இந்த காடு பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம தொப்பூர் மாதிரியே தான் எனக்கு ஃபீல் ஆகுது பார்க்கும்போது. உங்களுக்கு ஒரு கிளிப் ஒன்று போடுறேன் பாருங்கள். வண்டி கீழே இறங்கி வந்துட்டு இருந்திருக்கு, ரன்னிங்லேயே வண்டி ஃபயர் ஆகிடுச்சா சம்திங் ஏதோ ஒன்று. ஆனால் வண்டி உள்ள லோடு இருக்குது. அந்த பக்கம் போடுறேன், லெஃப்ட்டில் போடுறேன், லெஃப்ட்டு ரைட்டுன்னு பயங்கரமாக இந்த பக்கம் டேமேஜஸ் நிறைய இருக்குது. நிறைய வண்டி இங்கே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ரொம்ப பயங்கரமான ஹில் இது. நம்ம வண்டியே கிட்டத்தட்ட இப்போ 2வது கீரில் தான் ஏறுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. யாரும் இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஹெவி வெஹிக்கிள்லாம் பொறுமையாக தான் போகும், கொஞ்சம் பொறுமையாக வரணும். அந்த இதெல்லாம் கிடையாது. ஆறுனு மேலே கையை வச்சா கையை எடுக்க மாட்டேன்றாங்க. இருக்கு. நம்ம வண்டியில் கிட்டத்தட்ட வெறும் 6 டன்னு கூட கிடையாது, 6, 5.5, 5.3 அவ்வளோதான் இருக்குது. பாசிங்கில் இருக்க வண்டியே மேலே ஏற தருமா இருக்குது. இப்போ பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. ஸோ ரைட்டில் இறங்குற வண்டியும் ரொம்ப சேஃபாக தான் இறங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி இறக்கத்தெல்லாம் ரொம்ப ஓவர் இருக்குது. நம்ம தொப்பூரை கிட்டத்தட்ட கணக்கு கூட தொப்பூர் கணக்காக இருக்குது. ஹீட் ஆகி ஃபேன் ஓடுற அனல் சேர்ந்து உள்ளே வருது. அந்தளவுக்கு இந்த இடத்துல வண்டி இழுத்து ஏறுது. எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஓவர் போட்டு தொப்பூர் காட்டு மேலே ஏற்றோம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது இப்போ இது. எதுக்கு இப்படி அச்சுன்னு பிடிச்சின்னு வந்து ஓட்டுறீங்க வண்டியை? எதுவும் பேசவும் முடியல. எங்கெங்க கேப் கொடுக்குறது எல்லாத்துலேயும் வராங்க. போங்கயா போங்கயா, நீங்கள் போங்கயா. டாட்டா பிராண்டுக்கெல்லாம் வழி ஃப்ரீயா, போங்கயா. ஐயோ, நம்ம வண்டி இவ்வளோ ஏறத்துக்கு தடுமாறுதுடா டி. சைடு கேமரா இருக்குண்டா, மிரர் இருக்குல்ல, இந்த மிரரில் இங்கே இருக்கும் கேமரா. ஃபைனலாக இந்த எம்பியில் இருக்கிற இந்த காடை ஏறியாச்சு. ஆக்சுவலாக இந்த காடை ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்குது. பார்டரு நம்ம எம்ஹெச் பார்டர் தாண்டோடனே வரும் இல்லையா, அதே காடு மாதிரி இருக்குது. வண்டி உள்ளே இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கதைன்னு இருக்குது. அவ்வளோ ஹீட்டு. நம்ம கால் வைக்கிற இடம்லாம் சூடாக இருக்குது, சீட்டெல்லாம் சூடாக இருக்குது. அந்தளவுக்கு ஹீட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ மேலே ஏறும்போது வண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிச்சு. 2வது கியர்லேயே தான் ஏறிச்சு வண்டி. பாசிங்கில் இருக்க வண்டியே பார்த்துக்கங்க, அவ்வளோதான் ஏறுது. ஏன் 2வது கியர்னா, நம்மளது லோடு இல்லை, அந்தளவுக்கு இல்லைல்ல. லோட் கியர் போட்டு எடுத்தாலும் இப்போ செகண்ட் கியர் மாற்றத்துக்குள்ளே மாதிரி அதே தான் வந்துட போகுது. அதனால செகண்ட்லேயே போட்டு எடுத்து அப்படியே மூவ் பண்ணியாச்சு. மேலெலாம் வந்துட்டிங்கன்னா டீ குடிக்கிற ஆசையெல்லாம் வெறுத்துருங்க, கீழே டீ குடிச்சிருங்க. மேக்ஸிமம் டீ நல்லா இல்லை, அது வேறு. நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு ஒரு இன்றைக்கி நைட்டே நீங்கள் வந்தாகணும், இல்லை அப்படின்னா நாளைக்கு காலையில் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டாங்க. நான் என்ன சொன்னால், அது சிட்டி டைமிங்க, எங்களால் வர முடியாது. அதுவும் இல்லாமல்
மளிகை சாமான் வாங்க மறந்துட்டோம். அதனால் கொஞ்சம் சாமான்லாம் டிமாண்டாக இருக்குது.